அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். உத்தரப்பிரதேச ரீசெண்டாக நடந்த சம்பவம் தான். கல்யாணம் ஆகி 4வது நாள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னடா ஏதுன்னு சொல்லிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்ப தான் இருந்தது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ் லவர் இருந்திருக்காங்க. ஹனிமூனுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் அந்த எக்ஸ் லவர் அப்புறம் கூலிப்படையெல்லாம் ஏவி விட்டு அந்த பையனை வந்து அங்கேயே கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த பொண்ணை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் சோனம். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியோட நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் செட்டில்ட் ஆகும், நமக்கு தனியாக ஒரு குடும்பம்லாம் வரும், அவ்வளோ ட்ரீமோட சேர்ந்து வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து என்கேஜ் பண்ணி உள்ளக்க வந்து செட்டில்ட் ஆகலான்னு போயிருக்காரு. ஆனால் போனோன்னு ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி இப்படி வந்து நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. சிம்பிளான ஒரே விஷயம் தாங்க. எந்த ஷிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருங்க. அப்படி வந்து கம்பல் பண்ணி வாழணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பெட்டர் டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்காக வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனை பிடிக்கல அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையை ஏவி விட்டு லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக வந்து அவங்கள கொல்றதுங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம். எதுக்கு கொல்லணும், ஏன் கொல்லணும்? உனக்கு பிடிக்கலையா விட்டுட்டு போயிடு, முடிஞ்சு, சிம்பிள், அவ்வளோதானே. இதுக்கு நீ ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணி கூலிப்படியை ஏவி விட்டுட்டு வந்து பண்ணணும். இதுக்கு நீ கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம். எதுக்கு கல்யாணம் பண்ணுற? எதுக்கு நீ லவ் பண்ணுற? லவ் பண்ணவன கல்யாணம் பண்ணணும். அப்படி லவ் பண்ணவன கல்யாணம் பண்ண முடியலன்னா என்ன? இதுக்கு நீ லவ் பண்ணணும்? எதுக்கு நீ வந்து மேரேஜ் பண்ணணும்? அப்புறம் நீ எதுக்கு இருக்கணும் இந்த நாட்டுக்கு பாரமா? அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? அந்த பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு எதுக்கு வந்து நீங்கள் அவங்கள வந்து கொலை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் மாதிரி எல்லாம் வரிசையாக கொலை பண்ணிருக்கானுங்க. பையனை பொண்ணு பையனை மாற்றி என்னடா நடக்குது இங்கே? என்ன இதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரணும், ரூல்ஸ் வரணும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அவனுங்களை வந்து அப்படியே துடிக்க சாவடிச்சா மட்டும்தான் வந்து அடுத்து இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே வந்து தோணாது அவங்களுக்குலாம். ரொம்ப மோசம் இதெல்லாம். எதுக்கு அவங்கள கொள்ளணும்? அந்த பையனை அப்படி எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா படிக்க வச்சு ஆளாக்கி இப்போ ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து இப்போ போயிட்டு இருந்திருப்பான்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அந்த பையனுக்கும் நஷ்டம். இப்போ அந்த பொண்ணுக்கும் பார்த்தோம்னா லவர் கூடயும் இருக்க முடியல, ஹஸ்பண்ட் கூடயும் இருக்க முடியல, கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலில் தான் உட்காந்து கழித்துணும். எதுக்கு? ஏன் பிடிக்கலையா? டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம்ல, முடிஞ்சிருக்கணும்ல. ஏன் இப்படி சிம்பிளாக யோசிக்க மாட்டாங்க? பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணவே கூடாது. எதுக்குடா நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க? யார்டா? அதுவும் டெய்லி ஒவ்வொரு நியூஸ் இந்த மாதிரி வரும்போது கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பிடிக்கலைன்னா விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரையும் கொலை பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ரூலெல்லாம் யோசிக்காதீங்க. இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தே ஆகணும்.